ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 888வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறைய பேர் சூப்பரான அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு அப்புறம் நோக்கியாவோட லோகோவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. Bsnl என்ன ஆச்சுன்னு தெரில, நல்ல நல்ல பிளான்ஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லா நல்ல பிளான்ஸையும் தூக்கிட்டு மோசமான பிளான்ஸாக இறக்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி MIUI 14 அப்டேட், என்னோட மொபைல் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ எந்த மொபைலுக்கு எப்போ வரப்போகுது அப்படின்ற தெளிவான டீட்டெயிலை MIUI அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். எல்லாமே இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் MIUI MIUI 14 இந்தியாவில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. கூடவே என்ன மொபைலுக்கு எப்போ வரும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறா, உங்களோட மொபைலுக்கு எப்போ வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மார்ச்சுக்குள்ளே வரப்போகிற டிவைசஸ் இதெல்லாம் தான் Xiaomiயோட 12 Pro, ரெட்மியோட Note 12 Pro, Note 12 Pro Plus, Mi 11X, Mi 11 Ultra, Mi 11 Pro இந்த மாதிரி மொபைல்ஸ் தான் வரப்போகுதுங்க. அதே மாதிரி Q2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomiயோட 11, Redmi Note 10, Redmi Pad 5, Redmi Note 11 Pro இந்த மொபைல்ஸ்க்கு எல்லாமே வரப்போகுது. அதே மாதிரி Q3 அதாவது ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்ஸ்க்கு எல்லாமே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் அவங்க ரோல் அவுட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்ஸ் மட்டும்தான். இதை தாண்டி வேறு என்னென்ன மொபைல்ஸ்க்கு வரும் அப்படின்றத ஷேர் பண்ணல. உங்கள் ஷேர் பண்ணல அப்படின்றதுக்காக வராது அப்படின்னு சொல்லி முடிச்சிட முடியாது. உதாரணத்துக்கு இதில் போகோ மொபைல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து லிஸ்ட்டை நடுவில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ தெரிஞ்சதுன்னா நான் அடுத்தடுத்த டெக் அப்டேட்ஸாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து Xiaomi அவங்களோட AR கிளாஸ் டிஸ்கவரி எடிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது MWCல லான்ச் பண்ணியிருக்காங்க. இது விற்பனைக்கு கிடையாது, ஒரு கான்செப்டாக மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்னென்ன ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த கிளாஸை நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணி கண்ணில் மாற்றுறது மூலமாக மொபைலை தொடாமே மொபைலோட முழு கண்ட்ரோலையும் இந்த கிளாஸில் எட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ மொபைலில் ஒரு வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த கிளாஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனை நமக்கு தேவையான மாதிரி பெருசு பண்ணுறது, சின்னது பண்ணுறது, அந்த மாதிரி வேலையை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மொபைலில் நம்மளால் ஸ்மார்ட் டிவைசஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஸ்மார்ட் டிவைசஸ், டிவிஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனோட எட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. ஸோ இது ஒரு கான்செப்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வருங்காலத்தில் AR கிளாஸும் நிறைய லான்ச்சஸை எதிர்பார்க்கலாம். ஏன்னா கம்பெனிஸ் அதில் தான் அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அது போக MWCல மோட்டோரோல இருந்து ஒரு கான்செப்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. Oneplus இருந்தும் லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டோரோட மொபைல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நியூஸை ஷேர் பண்ணலான்னு எடுத்தேன். பார்த்ததுக்கப்புறம் இது என்னடா மொபைல் அப்படின்னு தோணுச்சு. என்ன நான் சொல்கிறேங்க எனக்கு, மோட்டோரோல இருந்து ஒரு ரோலபிள் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரோலபிள் அப்படின்றது ஒரு சூப்பரான கான்செப்ட். ஏன்னா மொபைல் நார்மலாக இருக்கும், தேவையானப்போ ரோல் ஆகிற மாதிரி ஆகி விரிஞ்சிடும் மொபைல். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். இது அவங்க என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மொபைல் நேரை வச்சு யூஸ் பண்ணும்போது நேரையே பெருசாகிற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது தேவையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம நார்மலான மொபைல் சைஸ் என்ன இருக்கும் அந்த அளவுக்கு தான் இந்த மொபைல் பெருசாகுது. மற்ற நேரங்களில் கொஞ்சம் மட்டும் சின்னதாகுது. அதுவுமே ஒரு நார்மல் மொபைல் சைஸ் தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளே ரொம்பலாம் பெருசாகலாங்க. இது சைடில் பெருசாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக டிஸ்பிளே சைஸ் பெருசான மாதிரி இருந்திருக்கும். இதில் பெருசான சேஞ்சஸ் இல்லை, கீபோர்டுக்காக எக்ஸ்ட்ரா இடம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ இதை ஒரு கான்செப்ட் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நான் பார்த்த உடனே என்னடா இது பைத்தியக்காரத்தனம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு நியூஸுங்க. நோக்கியாலேருந்து. ஆமாம், நோக்கியா 60 வருஷமாக அவங்க லோகோ ஒரே மாதிரி லோகோ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நோக்கியாவோட ரொம்ப முக்கியமான பேர் அந்த பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேம் மட்டும்தான். நேம் கூட அந்த லோகோவும் ரொம்ப முக்கியமான பங்குங்க. ஏன்னா நம்ம மைண்டில் அந்த லோகோ செட் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல அந்த லோகோ பார்த்தாலே டக்குன்னு அது நோக்கியா அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிடுவோம். அந்த வாட்ச் தான் அது நோக்கியான்னு சொல்லணும்னு அவசியமும் இல்லை. அதை பார்த்தோன்னே அது ஒரு நோக்கியா மொபைல் அப்படின்றத கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லோகோ. 60 வருஷத்துக்கு அப்புறம் அந்த லோகோவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சில காரணங்களுக்காக அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ புதுசாக இருக்க லோகோ நல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்ல. என்னென்னாலும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆன ஒரு விஷயத்தை ஏன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிலங்க. ஸோ இனியாவது உருப்படியான மொபைலை கொண்டு இந்த புது லோகோயாவது மனசில் பதிய வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். புது லோகோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து OnePlusோட OnePlus Nord 3 அஃபிஷியல் லான்ச் டேட் வந்துருச்சுங்க. நிறைய பேர் கேட்டுருந்தீங்க OnePlus Nord 3
எப்போ வரும் அப்படின்னு மார்ச் 7ஆம் தேதி லான்ச் ஆகுது. இந்தியாவில் இல்லை, சைனாவில். ஸோ இந்தியாவில் வந்து மார்ச் அல்லது ஏப்ரலுக்கு அப்புறம் தான் லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், என்ன டீட்டெயில் கிடச்சாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ OnePlus Nord 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி லான்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் இதோட இமேஜஸ் வெளியே வந்திருக்கு, எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ இதுக்கு முன்னாடி OnePlus மொபைல்ஸ் எப்படி பார்த்தோமோ சேம் டிசைன் தான். டிசைனில் பெருசான சேஞ்சஸ் இல்லை. அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம கொஞ்ச நாளாக OnePlusோட AS2ல ஒரு MediaTek வெர்ஷன் வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த வெர்ஷன் தான் அவங்க அப்படியே OnePlusோட Nord 3 இட்டு வர போகிறாங்களாம். MediaTekோட Dimensity 9000 ப்ராசரோட கொண்டு வராங்க. 1 மில்லியனுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மொபைலாக இருக்கும். பார்ப்போம் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது. எனக்கு என்னமோ இது ஒரு நல்ல மொபைல் மாதிரி தெரியல. அடுத்து Xiaomiயோட Xiaomi 13 சீரிஸ். இந்த 13 சீரிஸை குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. Xiaomi 13, Xiaomi 13 Pro, 13 Lite அப்படின்ற மாதிரி 3 மொபைல். இதில் Xiaomi 13 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 ப்ராசரோடையும், அது மாதிரி 13 Lite ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 1 அப்படின்ற ப்ராசரோடையும் வருது. ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ப்ரைஸிங்கை இந்தியன் ப்ரைஸிங்கில் கன்வெர்ட் பண்ணும்போது Xiaomiயோட 13 87,000 அப்படின்ற ப்ரைஸுக்கும், Xiaomiயோட 13 Pro 1,13,000 அப்படின்ற ப்ரைஸுக்கும், Xiaomiயோட 13 Lite 43,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இதை பார்த்தோன்னு என்னடா இது சாம்சங்கோட அதிகமாக ப்ரைஸ் பண்ண மாதிரி ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அப்படி ஒன்றும் பெருசாக இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது வந்து யூரோப்பியன் லான்ச் தான். யூரோப்பில் எப்போவுமே ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம யோசிக்க தேவையில்லை. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ப்ரைஸில் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது போக ஒரு கான்செப்ட் ஃபோனை வேறு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கான்செப்ட் ஃபோனை வந்து நான் வந்து மிஸ்டர் குயிஸ் த பாஸ் சேனலில் தான் பார்த்துருந்தேன். வேறு மாதிரி இருந்ததுங்க கேமரா. அதுக்காக ஒரு லென்ஸ்லாம் வச்சு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்த உடனே என்னடா இது DSLRக்கே டஃப் கொடுக்கும் போல அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. வருங்காலத்தில் இந்த மாதிரி மொபைல்ஸும் மார்க்கெட்டில் வரும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து BSNL பண்ண தரமான சம்பவம். BSNலும் இப்போ யார்கிட்டையும் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க போல. ஏற்கனவே BSNL டவர் சரியாக வர மாட்டேங்குது, இன்டர்நெட் சுத்தமாக ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஒர்க் ஆச்சுன்னா ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை ஒர்க் ஆகுது. அப்படி இருந்துமே எனக்கு அந்த 3G அதிகமாக ஒர்க்கே ஆகாது. வெளியே போயிட்டோன்னா சொல்லவே தேவையில்லை, வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களோட பிளானோட ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. விலை கம்மியான பிளான்ஸ் அப்படிலாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமூவ் பண்ணியிருக்க பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71 ரூபா பிளான், 104 ரூபா பிளான், 135 ரூபா பிளான், 395 ரூபா அப்படின்ற 4 பிளானை ரிமூவ் பண்ணிவிட்டு 269 ரூபா பிளானையும் 769 ரூபா பிளானையும் ஆட் பண்ணியிருக்காங்க. 269 ரூபா பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 2GB டேட்டா அன்லிமிட்டட் தான், 30 நாள் வேலிடிட்டியோட வருது. 269 ரூபா பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 2GB டேட்டா அன்லிமிட்டட் கார்டு 90 நாளைக்கான வேலிடிட்டியோட வருதுங்க. ஸோ இங்கே வந்து இதுக்கு முன்னாடி 180 190 ரூபா இந்த பிளான் இருந்தது. இவ்வளோ அதிகமாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ இவ்வளோ அதிகமாக கொண்டு போகிறதுக்கு BSNL ஒர்த்தா அப்படின்னு தான் எனக்கு கேள்வி வருது. நான் கண்டிப்பாக இந்த மாதிரி பிளான் இருந்தால் ரீசார்ஜ் பண்ண மாட்டேன்ப்பா. நீங்கள் எப்படியும் சொல்கிறீங்க, பண்ணுவீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து டீல் ஆஃப் த டே. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது Ambrane இருந்துங்க. Ambraneோட ஒரு USB கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 99 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இதனோட ரெகுலர் ப்ரைஸ் 200லேருந்து 250 ரூபா வரை இருக்குங்க. ரெகுலராக அந்த ப்ரைஸில் தான் பார்க்க முடியும். அதிகமாக 199 ரூபா ப்ரைஸில் இப்போ வெறும் 99 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு 1.5 மீட்டர் கேபிள். அது மட்டும் இல்லாமல் 60 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. Braided கேபிளும் கூட. ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா பை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த டேட்டா கேபிளில் ட்ரை பண்ணுறீங்களா? இது வந்து FLiX அப்படின்ற கம்பெனிலேருந்து வருது. ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் ஆஃபரில் இருக்குன்னு தெரியலங்க. வெறும் 39 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் ஆஃபரில் இருக்குது. எனக்கு வந்து அதிகமாக இந்த மைக்ரோ USB கேபிள்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட ஒரு ஹெட்ஃபோன் மட்டும் இருக்குது, எப்போவாவது சார்ஜ் பண்ணுறது தான். கம்மி ப்ரைஸில் கேபிள் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கேபிளை வாங்கிக்கலாம். 39 ரூபா ப்ரைஸில் இப்போதைக்கு இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல, இருக்கிற வரைக்கும் பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக்கை தட்டி விடுங்க. பிடிக்கணும்னா என்ன, ஏன், எதுக்கு, எப்போ மாதிரி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.